போச்சா, கடந்த 10 வருஷத்தில் 1300 வனவிலங்குகள் மின்சாரம் தாக்கி மட்டுமே இருந்திருக்கு. அதில் 500 யானைகள், 46 புலிகள் உட்பட. இது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பறவைகள் மின்சாரம் தாக்கி இறக்கிறதா இந்திய வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுது. இதுக்கெல்லாம் எப்போ தான் ஒரு தீர்வோ? நீங்கள் அதுங்க உயிரை பற்றி கவலைப்படுறீங்க. அதுங்களால நாட்டில் எவ்வளோ பொருளாதார இழப்பு தெரியுமா தாத்தா? அதுங்க இந்த மாதிரி மின்சாரம் தாக்கி இறந்து ஏற்படுற மின்தடையால் மின்சாரத்துறைக்கு வருவாய் இழப்பு, தனியார் நிறுவனங்களுக்கு உற்பத்தி இழப்பு, நாட்டுக்கே பெரும் இழப்பு தான். இதனால் நாள் ஒன்றுக்கே கோடிக்கணக்கான ரூபாய் இழப்புன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இழப்பு ஏற்படாமல் தடுக்கத்தான் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரி மற்றும் கல்ஃப் இன்ஜினியரிங்கின் கூட்டு முயற்சியால் பறவைகள் மற்றும் விலங்குகள் ரெப்பலண்ட் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் அல்ட்ராசோனிக் சவுண்ட் மூலம் எழுப்பும் அதிர்வெண் அலைகளால் பறவை, அணில், குரங்கு போன்ற உயிரினங்களை இதன் அருகில் வரவிடாமல் தடுக்கிறது. மற்றும் லேசர் சிஸ்டத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர்களால் தூரத்தில் இருக்கும் உயிரினங்கள் உட்பட அனைத்து உயிரினங்களையும் இதன் அருகில் வரவிடாமல் பாதுகாக்கிறது. மின் கம்பங்கள் மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் கால்களில் அடிக்கப்படும் பெயிண்ட் டெரன் சிஸ்டம் மூலம் பாம்புகள், எலிகள் போன்ற ஊர்வன உயிரினங்கள் இதன் அருகில் வரவிடாமல் பாதுகாக்கிறது. இந்த சிஸ்டம் மின் கம்பங்கள், டிரான்ஸ்ஃபார்மர்கள், மின் நிலையங்கள், துணை மின் நிலையங்கள், மின்சாரம் சார்ந்த அறைகள் போன்ற இடங்களில் பொருத்தி உங்களுடைய மின்சாதனங்களை பாதுகாப்பதுடன் சிறு உயிரினங்கள் உட்பட எல்லா உயிர்களையும் நாம் பாதுகாக்கலாம். இந்த சிஸ்டம் மூலம் அதன் உயிர்களும் காக்கப்படும், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தலாம். இதனால் ஏற்படும் மின்தடை பிரச்சனைகளிலிருந்தும் நாம் முற்றிலுமாக விடுபடலாம். உயிர்களை காப்போம், இயற்கையை வளர்ப்போம். இங்கு எல்லா உயிரும் ஒன்றுதானே.